2002 ஆண்டு பாஸ் பேப்பர்களில 52வது கூற்றுக்கேள்வி 51வது கூற்றுக்கேள்வி 2-மெதைல் புரோப்பேனை விட புரோப்பனோன் கொதிநிலை உயர்வானது. 2-மெதைல் புரோப்பேன் விட புரோப்பனோன் கொதிநிலை உயர்வானது. இதுல பாருங்க, ரெண்டுக்கும் மூலக்கூற்று திணிவுகள் சமனாகும். மூலக்கூற்று திணிவுகள் சமனாக இருந்தால் கொதிநிலை அதிகரிக்கின்ற வரிசை பொதுவாக அல்கேனை விட அல்டிகைட்டுக்கு கூட, அல்டிகைட்டை விட கீட்டோனுக்கு கூட, கீட்டோனை விட அமைனுக்கு கூட, அமைனை விட அல்கஹோலு கூட, அல்கஹோலை விட கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு கூட. இந்த ஓடல்ல அதிகரித்து கொண்டு போகும். அல்டிகைட், கீட்டோன், அமைன், அல்கஹோல், கார்பாக்சிலிக் அமிலம். ஏன் அல்கேனை விட அல்டிகைட் கீட்டோன்களுக்கு கூட என்றால், அல்கேன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான லண்டன் விசையின் வலிமையை விட அல்டிகைட் மூலக்கூறுகளுக்கு இடையிலான, அதே மாதிரி கீட்டோன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான இருமுனைவு கவர்ச்சி விசை வலிமை கூடியதாக இருக்கும். இந்த மூன்றையும் விட இந்த மூன்று பேருக்குமே கூடண்டா மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இருக்கிறது? ஐதரசன் பிணைப்பு இருக்கிறது தான் காரணம். ஐதரசன் பிணைப்பு இருக்கிறது. அதுலயும் NH2 விட ROH ஏன் கூடவா இருக்கண்டா, நைதரசனை விட ஒட்சிசனுக்கு மின்னது தன்மை கூட. அதனால NH பிணைப்பு முனைவாக்க அளவை விட OH பிணைப்பு முனைவாக்க அளவு கூடவா இருக்கும். அதால என்ன நடக்கும்டா, அமைன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்பு வலிமையை விட அல்கஹோல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்பு வலிமை கூடவாக இருக்கும். எல்லாத்தையும் விட கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு கொதிநிலை கூட. அது காரணம், கார்பாக்சிலிக் அமிலங்கள் திரவ நிலையில ஐதரசன் பிணைப்பால் இணைந்து இருபகுதியமாக காணப்படும். அத்துடன் அல்கஹோல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கையை விட கார்பாக்சிலிக் அமில மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கையும் கூடவாக இருக்கும். அதனால் கொதிநிலை உயர்வாகும். முதலாவது கூற்று சரி. புரோப்பனோன் மூலக்கூறுகள் தமக்கிடையே ஐதரசன் பிணைப்புகளை உருவாக்க மாட்டாது. அதுவும் சரி. ஆனா முதலாவது கூற்றுக்கும் இரண்டாவது கூற்றுக்கும் இடையில சம்பந்தம் எதுவும் இல்லை. ஏனென்றால் ரெண்டுமே ஐதரசன் பிணைப்பை என்ன மாட்டுது? உருவாக்க மாட்டுது. 52வது கேள்விக்கு போவோம். 2-மெதைல் புரோப்பன் 2-ol. மெதைல் புரோப்பன் 2-ol. இது ஒரு புடையற்கோள். அடுத்தது பியூட்டன் 2-ol. CH3 CHOH CH2 CH3. இது 2-மெதைல் இது பியூட்டன் 2-ol. இதுல எது லூகாஸின் சோதனை பொருளோட விரைவாக தாக்க முடியும் என்றால் வலியற்கோளை விட புடையற்கோள்களுக்கு தான் தாக்குதிறன் கூட. லூகாஸின் சோதனை பொருளுடனான தாக்குதிறனை பார்த்தீங்கன்னா முதலற்கோளை விட வலியற்கோளுக்கு கூட, வலியற்கோளை விட புடையற்கோளுக்கு கூட. ஏன் முதல்ல வலிக்கு கூட வலியை விட புடையற்கோளுக்கு கூடண்டா அதை விளக்குறதுக்கு நாங்கள் கார்போகேட்டைன் உறுதித்தன்மையை பற்றி பார்க்க வேண்டும். சரிதானே? இதுல என்ன கார்போகேட்டைன் வரும்? இதை பொறுத்தளவில் CH3 CH+ CH2 CH3 என்ற ஒரு கார்போகேட்டைன் தான் இதுக்கு வரும். புடையற்கோள்ல என்ன கார்போகேட்டைன் சம்பந்தப்பட்டிருக்கும்? CH3 C+ CH3 CH. இது வலி கார்போகேட்டைன், இது புடை கார்போகேட்டைன். வலி கார்போகேட்டைனை விட புடை கார்போகேட்டைன் உறுதி கூட. அதான் வலியற்கோள்களை விட புடையற்கோள்கள் லூகாஸின் சோதனை பொருளுடன் குறுகியதொரு நேரத்தில் கலங்கத்தன்மையை தோற்றுவிக்கும். முதலாவது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2-மெதைல் புரோப்பன் 2-ol பார்க்க பியூட்டன் 2-ol சட்டன் Cl2 HCl குறுகியதொரு நேரத்தில் கலங்கல் தன்மையை தோற்றுவிக்கும். பிழை. இரண்டாம் நிலை கார்போனியம் அயன்களை விட, அதாவது வலி கார்போனியம் அயனத்தான் அப்படி முந்தின பேப்பர்ல சொல்லி இருக்கிறோம். இரண்டாம் நிலை கார்போனியம் அயன்களை விட மூன்றாம் நிலை கார்போனியம் அயன்கள் உறுதி கூடியவை. அது சரி.
முதலாவது கூற்று சரியான முறையில் சொல்லப்பட்டிருந்தால் முதலாவது விட வேறு. சரி சரி தகுந்த விளக்கம் என்று வேறு. அடுத்தது, குளுக்கோசு நீரில் கரையும் அதே வேளை கொலஸ்ட்ரால் நீரில் கரையாது. ஒரு பொதுவாக குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால் இதுகள் எல்லாமே OH கூட்டத்தை கொண்ட சேர்வைகள். OH கூட்டத்தை கொண்ட சேர்வைகள். CH3, CH2, 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 OH என்ற ஒரு ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் நீர்ல கரையாது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நீர் வெறுப்புள்ள இந்த கார்பன் சங்கிலி. இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா நீர் வெறுப்புள்ள பகுதி. இது என்னண்டா நீர் நாட்டமுள்ள பகுதி. நீர் நாட்டமுள்ள பகுதி. ஏன் நீர் நாட்டமுள்ள பகுதி என்று சொல்றோம்டா OH கூட்டத்துக்கும் நீருக்கும் இடையில தான் என்ன உருவாகும்டா ஐதரசன் பிணைப்பு உருவாகும். அதாவது அல்கோஹால்ல OH கூட்டத்துக்கும் நீருக்கும் இடையில தான் ஐதரசன் பிணைப்பு உருவாகும். ஆகவே அல்கோஹால் நீர்ல கரைகிறதுக்கு காரணமான பகுதி OH கூட்டம். அதான் நீர் நாட்டம் உள்ள பகுதி என்று சொல்லுவோம். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா நீர் வெறுப்புள்ள பகுதி. நீர் வெறுப்புள்ள கார்பன் சங்கிலியின் நீளம் கூட கூட நீரில் அல்கோஹால்களின் கரைதிறன் என்ன செய்யும்டா குறையும். சரிதான? அதால அல்கோஹால்ல மெதனோல், எதனோல், புரோப்பனோல் இது மூன்றுமே நன்கு கரையும். இவற்றுக்கு கரைதிறன் முடிவிலி. இவ்வளவுதான். இதுதான் கரைதிறன் இல்லை. எந்த விகிதத்திலையும் கரையும் மெதனோல், எதனோல், புரோப்பனோல். அதுக்கு அங்கால போனீங்களா கார்பன் எண்ணிக்கை கூட கூட நீரில் அல்கோஹால் கரைதிறன் என்ன செய்து கொண்டு போகும்டா குறைஞ்சு கொண்டு போகும். சரிதானே? இதுதான் பிள்ளைகள் OH கூட்டத்தை கொண்ட சேர்வைகளின் கரைதிறனுக்கான ஒரு அடிப்படை. சரிதானே? கொலஸ்ட்ரால் எடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பெரியதொரு கட்டமைப்பை கொண்டது. கொலஸ்ட்ரால்ல ஒரே ஒரு OH கூட்டம் தான் இருக்குது. மற்றும்படி கொலஸ்ட்ரால் எடுத்தா நான் உண்மையா சரியான கட்டமைப்பு தெரியல, சும்மா இப்படி இப்படி இருக்குன்னு வைக்கணும். சும்மா சொல்றேன்னா சும்மா அவங்களுக்கு அந்த இப்படி இருந்து இதுல இப்படி ஒரு OH இருக்கு. இப்படிதான் சரிதான். சும்மா இந்த பெரிய ஒரு சங்கிலி, அதாவது பெரிய ஒரு கார்பன் சங்கிலியை கொண்ட சங்கிலி என்ற பெரிய ஒரு கார்பன் கொண்ட பெரிய அதிக அளவு எண்ணிக்கையான கார்பனை கொண்ட ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. அப்ப இது பெரிய ஒரு நீர்வெறுப்புள்ள பகுதி. சின்ன ஒரு OH கூட்டம் இருக்கு. அதாவது அது நீரோட ஐதரசன் உருவாகும். ஆனால் இது நீர்ல கரையாத காரணம் கொலஸ்ட்ரால்ல இருக்கிற மிகப்பெரிய நீர்வெறுப்புள்ள பகுதி. சரிதானே? அப்ப குளுக்கோஸ் நீரில் கரையும் அதே வேளை கொலஸ்ட்ரால் நீரில் கரையாது. முதலாவது கூட்டு சரி. கொலஸ்ட்ரால் நீருடன் ஐதரசன் பிணைப்பை உருவாக்க மாட்டாதுன்றது பிள்ளை. கொலஸ்ட்ரால் என்ன இருக்கு? OH கூட்டம் இருக்கு. அதாவது நீரோட என்ன செய்யும்? ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். சரிதானே? அடுத்தது, மின்னிரசாயன தொடரில் கீழுள்ள மூலகங்கள் விட மேலுள்ள மூலகங்கள் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாகும். இப்படித்தான் பார்க்க. நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள். நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள். நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தவை சிறந்த தாழ்த்தும் கருவிகள். உதாரணமாக 2 நியம மின்வாய் அழுத்த பெருமானங்கள் தாரன். நியம மின்வாய் அழுத்த பெருமானங்கள் என்பது தாழ்த்தல் அழுத்தம். Saturn 2 plus equals H2E. Saturn solid. E standard minus 0.76 voltage. Cu2 plus equals H2E. Cu solid. E standard சக 0.34 voltage. இதை விட இதுக்கு நியம மின்வாய் அழுத்தம் கூட. இதை விட இதுக்கு நியம மின்வாய் அழுத்தம் கூட, அதாவது தாழ்த்தல் அழுத்தம் கூட. அப்ப இதுல யாருக்கு தாழ்த்தும் வலிமை கூடண்டா? தாழ்த்தும் வலிமைன்றது கட்டையனுக்கு பார்க்கிறேன் இல்ல, உலோகத்துக்கு தான் பார்க்கிறேன். ஏனென்றா ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆளை தாழ்த்த போறாருண்டா தான் என்ன செய்வார்? ஒட்சியேற்றப்படைவார். சட்டன் 2 பிளஸ் தாழ்த்துமோ
அப்போ சட்டன் 2 ப்ளஸ் தாழ்த்தினா சட்டன் 2 ப்ளஸ் ஒட்சியேற்றம் அடையணும். சட்டன் 2 ப்ளஸுக்கு அதுக்கப்பட கூடிய ஒட்சியேற்றனுடைய ஏதாவது உலோக கட்டேன் இருக்கா இல்லையே. சரி, அப்ப யார் தாழ்த்துறன்னு பார்க்கணும், சட்டனா செப்பான்னு தான் பார்க்கணும். அப்ப தாழ்த்தும் வலிமை சியுவை விட சட்டனுக்கு கூட. ஏனென்றால் நியம மின்வாய் அழுத்தம் குறைவு. அதால சட்டனை செப்பை விட சட்டனுக்கு தாழ்த்தும் வலிமை கூட என்றபடியா சட்டன் solid Cu2 plus equals சட்டன் 2 plus equals சக Cu என்ற ஒரு தாக்கம் நிகழும். அதாவது மேலுள்ள உலோகம் மின் ரசாயன தொடரில் மேலுள்ள உலோகம் கீழுள்ள உலோகத்தை இடம்பெயர்க்கும். அப்ப மின் ரசாயன தொடரில் கீழுள்ள மூலகங்களை விட மேலுள்ள மூலகங்கள் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாகும். ஏனெனில் நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தவை. ஏன் நியம மின்வாய் அழுத்தம் குறைந்தவை, அதான் காரணம். மின் ரசாயன தொடரில் மேலுள்ள மூலகம் ஒன்றினால் கீழுள்ள மூலகம் ஒன்றை அதன் உப்பு கரைசலிருந்து இடம்பெயர்க்க செய்யலாம். சரி 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 தகுந்த விளக்கம். அதெல்லாம் இடம்பெயர்க்க செய்யலாம். ஏனென்றா ஏன் இடம்பெயர்க்க செய்யலாம்? ஏனென்றா மேலுள்ள உலோகங்கள் சிறந்த தாழ்த்தும் கருவி. சரி சரி தகுந்த விளக்கம். சரிதானே? ரைட். மின்பகுப்பு ரீதியில் எரிசோடா தயாரிப்பு முறைகளில் ஒன்றில், அதாவது இன்னியம் தயாரிப்பதில் கிராஃபைட் அனோட்டாக பயன்படுத்தப்படுகிறது. சரி, ஏன் அனோட்டாக கிராஃபைட் பயன்படுத்தப்படுது என்றால் எழுதி வைங்கோ. அனோட்டாக கிராஃபைட் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம், அனோட்டாக கிராஃபைட் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் முதலாவது, அனோட்டில் உருவாகும் Cl2 உடன் தாக்கமடையாது. ஏனென்றால் அனோட்டில் அதாவது NaCl கரைசலை மின்பகுத்து தான் இன்னும் தயாரிக்கிறீங்க. அப்ப அனோட்டில் ஏர் ஒட்சியேற்றம் அடையும், Cl மைனஸ் Cl2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். அப்ப அனோட்டில் Cl2 தான் உருவாகும். கதோட் அறையில தான் எண்ணெய் வச்சுடுவாங்க. எண்ணெய் வச்சு தயாரிப்பில் 2 முறையிலையும் பிரிமின் தகட்டு கல முறையும் சரி மென்சவு கல முறையிலும் சரி கதோட் அறையில தான் எண்ணெய் வச்சுடுவாங்க. அனோட்டில் என்ன நடக்கும்னா Cl மைனஸ் ஒட்சியேற்றம் அடைஞ்சு Cl2 தான் விடுவிக்கப்படும். அப்ப அனோட்டாக பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அனோட்டில் உருவாகும் Cl2 உடன் என்னையாது தாக்கமடையாது. அடுத்த இரண்டாவது, சிறந்த மின்கடத்தி. சிறந்த மின்கடத்தி. அப்ப முதலாவது சரி, கிராஃபைட் ஒரு நல்ல மின்கடத்தி. அந்த இரண்டாவது குறித்து சொல்ற கிராஃபைட் ஒரு நல்ல மின்கடத்தி. சரி, அதே வேளை எரிசோடாவினால் துருப்பிடிக்க மாட்டாதுன்னா அரிப்புக்குட்படாதுன்றதான் அர்த்தம். ஆனா கிராஃபைட்டுக்கும் எரிசோடாவுக்கும் இந்த மின்பகுப்பில் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அனோட்டா தான் நாங்கள் கிராஃபைட்டை பயன்படுத்துறோம், கதோட்டாக எஃபியை பயன்படுத்துவோம். அனோட்டாக கிராஃபைட்டை பயன்படுத்த போறோம். ஆனா அனோட் அறையில எங்களுக்கு என்ன உருவாவதில்லை, எண்ணெயோச்சு உருவாவதில்லை. அப்ப பிறகு எண்ணெயோச்சினால் அரிப்புக்குட்படாது என்று சொல்றது பொருத்தமற்றோடு கூட்டு தானே. சோ அதால இரண்டாவது கூட்டு பிழை. அப்ப இப்படி சொல்லி இருந்தா சரி சரி தகுந்த விளக்கம். கிராஃபைட் ஒரு நல்ல மின்கடத்தியும் அதே வேளை Cl2 உடன் தாக்கம் அடையாது என்று சொல்லி இருந்தா சரி சரி தகுந்த விளக்கம். சரிதான், கிராஃபைட் ஒரு நல்ல மின்கடத்தி அதே வேளை Cl2 உடன் தாக்கம் அடையாது. அடுத்தது 56வது கேள்வி. கேத்தலில் கொதிக்கும் நீரும் அதன் நீராவியும் சமநிலை ஒன்றை உருவாகும். மூடிய தொகுதியில தான் பிள்ளைகள் என்ன நடக்கும், நீருக்கும் நீராவிக்கும் இடையில சமநிலை ஒன்று. கேத்தல் ஒரு மூடிய தொகுதி இல்லை, அது ஒரு திறந்த தொகுதி. கேத்தல்ல ஒரு தண்ணீர் கொதிச்சு கொண்டிருக்கா, கேத்தல் வாயில் பகுதிக்கால அங்க நீராவி வெளியேறி கொண்டிருக்கும். சோ அங்கே என்னையாது சமநிலை பெறாது. மாறாப்புறாமுக்கத்தில் ஏதாவது ஒரு கொதி திரவத்தின் வெப்பநிலை மாறிலியாகும். பிள்ளை, ஏதாவது ஒரு கொதி திரவம் என்று சொல்ற மாறா அமுக்கத்தில தூய திரவங்களின் கொதிநிலை தான் மாறிலியாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகளை கொண்ட திரவங்களை எடுத்தால் அதன் கொதிநிலை மாறாது. அதன் கொதிநிலை மாறும். சொன்ன விளங்குதோ? அப்ப யாருக்கு இது பொருந்தும், தூய திரவங்களின் கொதிநிலை மாறும். அதாவது வெளியமுகம் தொடர்ந்து மாறாம இருக்க வேணும். தூய திரவமாக இருந்தால் கொதிநிலை புள்ளி மாறாது.
உதாரணமாக இதை நாங்கள் எங்க கதைக்கலாம்னா பகுதிபட காட்சி வடுத்தல்ல கதைக்கலாம். பகுதிபட காட்சி வடுத்தல்ல பிள்ளைகள் ஏபி என்ற 2 திரவங்களை கொண்ட கலவை எடுக்கும். ஏபி என்று 2 திரவங்களை கொண்ட கலவை எடுக்கும். ஆவி பரப்பு B-யை விட A-க்கு ஆவி பரப்பு B-யை விட A-க்கு. இப்ப நிரம்பலாவி அமுக்கம் P0 B-யை விட P0 A-க்கு கூட. சோ கொதிநிலை புள்ளி T0 B greater than T0 A. ஆகவே இதை பகுதிபட காட்சி வடுத்தலுக்கு உட்படுத்தினீங்களா இதுல 50% ஏயும் எடுக்கிறீங்க. ஏயும் பியும் 50 வீதம் எடுத்து பகுதிபட காட்சி வடுத்தலுக்கு உட்படுத்தினீங்கன்னா இதுல இருக்கிற பகுதிபடத்து நிழல் இருக்கும். பகுதிபடத்து நிழலின் வழியே B-யின் சதவீதம் கூடிக்கொண்டு போகும். படிச்சிருப்பீங்க 10 பகுதிபடத்து நிழல்ல ஆவி பரப்பு கூடிய கூறின்ற சதவீதம் கூடிக்கொண்டு போகும். இங்க மறுதலையா பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்து நாங்கள் அந்த பகுதிபடத்தை காட்சிப்படுத்தல் செயல்முறையை மேற்கொள்ளும் போது ஆவி பரப்பு குறைந்த ஏய்ந்த சதவீதம் கூடிக்கொண்டு போகும். மாறி மறுதலையாக ஒரு கட்டத்தில் இந்த குடுவையில் உள்ள பி முழுவதும் வெளியேறி முடிய என்ன மிஞ்சி இருக்குமெண்டா ஏ இங்க மிஞ்சி இருக்கும். அப்ப நேரத்தோட ஏய்ந்த சதவீதம் இங்க கூடுறபடியா ஏ என்பது எப்படியானால் கொதிநிலை மாறி சொல்லி போட்ட கொதிநிலை சாரி நேரத்தோட B-யின் சதவீதம் என்ன பிள்ளைய அதுக்கு ஆவி பரப்பு கூட சாரி ஏக்கு தான் ஆவி பரப்பு கூட. அப்ப ஏயின் சதவீதம் மேல மேல கூடிக்கொண்டு போகும். மறுதலையாக இங்க B-யின் சதவீதம் என்ன செய்து கொண்டு போகுது கூடிக்கொண்டு போகும். B-யின் சதவீதம் கூடுறபடியா B எப்படியானால் கொதிநிலை புள்ளி கூடியது. ஆகவே B-யின் சதவீதம் இங்க கூடுறபடியா நேரத்தோட கொதிநிலை நேரத்தோட அதிகரிக்கும். இதுல என்ன மாறா புரோமக்கத்தில் ஏதாவது ஒரு கொதி திரவம் என்று சொன்னது பிழை. என்னது தூய திரவங்களின் கொதிநிலை புள்ளி மாறிலி என்றா சரி. சரிதானே? ரைட். 57வது கேள்விக்கு போவோம். CO ஆனது ஒவ்வொரு கிராம் ஆக்சிஜனுக்கும் 0.43 கிராம் கார்பனை கொண்டிருக்கும். அதேவேளை CO2 ஆனது ஒவ்வொரு கிராம் கார்பனுக்கும் 0.215 கிராம் கார்பனை கொண்டிருக்கும். பிழை என்னென்று பார்ப்போம். CO 16 கிராம் ஆக்சிஜனுக்கு 12 கிராம் கார்பனை கொண்டிருக்கும். 16 கிராம் ஆக்சிஜனுக்கு 12 கிராம் கார்பனை கொண்டிருக்கும். ஆகவே 1 கிராம் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு கார்பனை கொண்டிருக்கும் வேண்டாம் 0.75 கிராம். அதாவது 16 கிராம் ஓவிக்கு 12 கிராம் கார்பன் CO-வில 16 கிராம் ஓவுக்கு 12 கிராம் கார்பன் உண்டு. சோ 1 கிராம் ஓவிக்கு 0.75 கிராம் கார்பன் உண்டு. சோ பிழை இந்த கூட்டு 1 கிராம் கார்பனுக்கு ஏதோ சொல்லி இருக்கிறேன் அது பிழை. அதே மாதிரி CO2 எடுத்தீங்களா CO2ல ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்ப 16 32 கிராம் ஆக்சிஜனுக்கு 12 கிராம் கார்பன் இருக்கு. ஆகவே உண்டு 0.375 கிராம். இதுதான் விஷயம். 0.375 கிராம். அப்ப முதலாவது கூட்டு பிழை. 2 மூலகங்கள் சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்வைகளை உருவாக்கினால் அவைகள் அவற்றை எளிய அணுகன் விகிதங்களில் உருவாக்கும். அது சரி. இப்ப CO-வில 2 CO-வும் CO2-வும் உருவாக்கினால் கார்பனுக்கு ஆக்சிஜன் என்ற விகிதம் 1:1. கார்பனுக்கு ஆக்சிஜன் என்ற விகிதம் 1:2. அது ரெண்டு கூட்டுமே இது ரெண்டும் எளிய விகிதத்தில் தான் உருவாகும். ரெண்டாவது கூட்டு சரி. முதலாவது கூட்டு பிழை.
அடுத்தது வளியில் உள்ள ஒட்சிஜனுடன் தாக்கம் புரிவதை தடுப்பதற்காக பொஸ்பரஸ் நீரின் கீழ் சேமித்து வைக்கப்படுகிறது. சரி, நீரில் கரையும் O2 பொஸ்பரஸுடன் தாக்கம் புரிவதில்லை. அது நீரில் கரைஞ்சிருக்கிற O2 அளவு மிக சொற்பளவு தான் இருக்கும். அது நாங்கள் என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். இது இப்ப பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு கேள்வி. ரைட். அடுத்தது ஐதான எச்சியலில் உள்ள நிக்கல் 2+ கரைசலின் கரைசல் ஒன்று H2S உடன் கருப்பு நிற NaS வீழ்வடிவை தருவது இல்லை. சரி, அதாவது பண்பறிவப்பு கூட்டம் 2ல நிக்கல் 2+ வீழ்வடிவாகாது. என்ன காரணம்? ஏன் பண்பறிவப்பு கூட்டம் 2ல நிக்கல் 2+ NaS ஆக வீழ்வடிவாகாதுன்றது காரணம் என்ன? பண்பறிவப்பு கூட்டம் 2ல HCl கரைசலின் ஊடாகத்தான் H2S செலுத்துறான். HCl கரைசல்ல ஏற்கனவே H+ அயன்கள் இருக்கு. இந்த H+ பொது அயன் விளைவால HCl கரைசல்ல H2S அயனாக்கம் அடைகிற அளவு குறைவாக இருக்கும். இதால இது H2- இந்த செறிவு குறைவாக இருக்கும். அப்ப குறைந்த சல்பைட் அயன் செறிவில இந்த சல்பைட் அயன் செறிவில பண்பறிவப்பு கூட்டம் 2ல வீழ்வடிவான சல்பைட்டுகள் இருக்கு தானே, தெரியும் உங்களுக்கு. அது மட்டும்தான் வினையிலாம் வீழ்வடிவாகலாம். இப்ப பண்பறிவப்பு கூட்டம் 4ல கொஞ்சம் பேரை வீழ்வடிவாக்குறீங்க. கோபோல்ட் சல்பைட், போலி மங்கன் சட்டன், கோபோல்ட் சல்பைட், நிக்கல் சல்பைட், MnS, ZnS இதெல்லாம் பண்பறிவப்பு கூட்டம் 4ல வீழ்வடிவாகும். இதுகள் பண்பறிவப்பு கூட்டம் 2ல ஏன் வீழ்வடிவாவதில்லை என்றால் இந்த சல்பைட்டுகளின், அதாவது கோபோல்ட் சல்பைட், நிக்கல் சல்பைட், MnS, ZnS இதுகளின் கரைதிறன் பெருக்கம் கூட. கரைதிறன் பெருக்கம் கூட என்றா இவற்றை வீழ்வடிவாக்குறதுக்கு தேவையான சல்பைட் என்ற செறிவு கூட தேவைப்படும். இது பண்பறிவப்பு கூட்டம் 2 நிபந்தனையில் கிடைக்காது. ஏனென்றா பண்பறிவப்பு கூட்டம் 2 நிபந்தனையில HCl கரைசல்லான H2S அயனாக்கம் அடைஞ்ச H2- அப்படி இருக்கு. அப்ப HCl கரைசல்ல H2S அயனாக்கம் அடைகிற அளவு எப்படி இருக்குமெண்டா சரியான குறைவாக இருக்கும். அதனால சல்பைட் என்ற செறிவு எப்படி இருக்குமெண்டா சரியான குறைவாக இருக்கும். அந்த குறைந்த சல்பைட் அயன் செறிவு கோபோல் 2+, நிக்கல் 2+, Mn2+, Zn2+ ஆகிய கட்டையன்களை கோபோல் சல்பைட், நிக்கல் சல்பைட், MnS, ZnS ஆக வீழ்வடிவாக்குறதுக்கு போதும். அதனாலதான் வீழ்வடிவாவதில்லை. முதலாவது கூட்டி சரி. ஐதான HClல் NaS கரையும். சரிதான? ஐதான HClல் NaS இலகுவாக கரையும். ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. ZnS MnS அதுவும் சில காலங்கள்ல கேட்பாங்க. ZnS MnS ஏன் பண்பறிவப்பு கூட்டம் 2ல வீழ்வடிவாக இல்லையா? அதுக்கு 2 காரணம். இப்ப நான் சொன்ன முதல் காரணமும் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. ZnS MnS ஐதான HClல என்னையும் கரையும். அதாவது பண்பறிவப்பு கூட்டம் 4ல வீழ்வடிவான அந்த சல்பைட்டுகள் இருக்குல்ல, இதுல ZnS MnS ஐதான HClல கரையும். சோ இதுல கேள்வியில Zn2+ கரைசல் ஒன்று H2S உடன் வெள்ளை, இதுல வெள்ளை நிற ZnS வீழ்வடிவை தருவதில்லை என்றிட்டு 2வது கூற்று ஐதான HClல் ZnS இலகுவில் கரையுமெண்டா சரி தகுந்த விளக்கம் என்று. அப்ப ZnS MnS ஏன் பண்பறிவப்பு கூட்டம் 4ல் வீழ்வடிவாவதில்லை என்றதுக்கு 2 காரணம். ஒன்று, இவற்றை வீழ்வடிவாக்குறதுக்கு தேவையான சல்பைட் என்ற செறிவு போதாது, இது ஒரு காரணம். 2வது காரணம் ZnS MnS ஐதான HClல் என்னையாது கரையும். ஆனா இவ ரெண்டும் ஏன் வீழ்வடிவாவதில்லை என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம். அப்ப இதுல 4 வீழ்வடிவுகள் வருது பண்பறிவப்பு கூட்டம் 4ல. கோணி மங்கல் சட்டன் ஞாபகப்படுத்துறது கொம்மாவும் நீயும் கருப்பு, நான் வெள்ளை, மெனிசி மென் சிவப்பு ரெண்டு ஞாபகம் வச்சிருங்க. சரி, அடுத்த கேள்வி. 0.01 மோல் டெசிமீட்டர் -3 HCl கரைசலை விட 0.01 மோல் டெசிமீட்டர் -3 H2SO4 கரைசலின் pH குறைவானது.
சைபர் தசம் சைபர் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் HCl கரைசல். HCl கரைசல் அயனாக்கம் அடைஞ்சா H+ ஈக்குவல் சக Cl மைனஸ் முற்றாக அயனாக்கம் அடையும் எடுப்போம். 1 தர 10 செய்ய 2. இதுல அயனாக்கம் அடைஞ்சா வார H+ சரிவும் 1 தர 10 செய்ய 2 மூல் டெசிமீட்டர் மைனஸ். சரிதானே? H2SO4 எடுப்போம். H2SO4 கரைசல் எடுத்தால் அது அயனாக்கம் அடைஞ்சா 10H+ ஈக்குவல் சக SO4 2 மைனஸ் ஈக்குவல். இதுல வார H+ சரிவு 10 தர 10 செய்ய 2 மூல் டெசிமீட்டர் மைனஸ். இதால வார H+ சரிவை விட இதால வார H+ சரிவு கூடும். H+ இந்த சரிவு கூடுதண்டா அமிலத்தன்மை கூடும், pH குறையும். சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கோம். இனி அதுக்காக pHக்கான ஓவையில போட்டு காண தேவையில்லை. H+ இந்த சரிவு கூடுதண்டா அமிலத்தன்மை கூடும், pH குறையும். OH- இந்த சரிவு கூடுதண்டா காரத்தன்மை கூடுது, ஆகவே pH கூடும். அதாவது pH கூடின கரைசல்கள் காரத்தன்மை கூடியவை, pH நல்லா குறைந்த கரைசல்கள் அமிலத்தன்மை கூடியவை. அப்படி ஞாபகம் வச்சிருக்கோம். அடுத்தது ஐதான நீர்க்கரசலில் HCl விட H2SO4 ஒரு வண்ணவிலா. ஐதான நீர்க்கரசல்ல 2 பேருமே நல்ல அயனாக்கம் அடைவிலாம், முற்றாக அயனாக்கம் அடைவிலாம். ஐதான நீர்க்கரசல்ல 2 பேரையும் அமில வலிமைகள் கிட்டத்தட்ட சமன் என்றுதான் சொல்லலாம். சரிதானே? ஐதான கரைசல் அப்ப ஐதான HCl ஐதான H2SO4 அமில வலிமை கூடண்டா 2க்கும் கிட்டத்தட்ட சமன். ஆனால் சரிதானே, செறிந்த கரைசல்ல ஆருக்கு அமில வலிமை கூடன்னு கேட்டா, செறிந்த கரைசல்ல ஆருக்கு அமில வலிமை கூடன்னு கேட்டா HCl விட H2SO4 அமில வலிமை கூட. ஏனென்றா செறிந்த HCl விட செறிந்த H2SO4 புரோத்திரனை வழங்குற தன்மை எப்படி இருக்கும், அயனாக்கம் அடைந்து புரோத்திரனை வழங்குற தன்மை கூடவா இருக்கும். அதாவது ஸ்ட்ராங் புரோட்டோன் டோனர் என்று சொல்லுவான். அதாவது வன்மையான புரோத்திரன் வழங்கி. செறிந்த HCl செறிந்த H2SO4 அமில வலிமை கூடண்டா H2SO4 தான் அமில வலிமை கூட. ஆனா ஐதான கரைசலை எடுத்தால் 2 பேருமே என்ன செய்யணும், நல்லாக அயனாக்கம் அடைஞ்சிடும். மிக ஐதான கரைசல 2மே முற்றாக அயனாக்கம் அடைவிடும், முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு H+ விடுவிக்கிறான். ஆகவே அமில வலிமை கிட்டத்தட்ட 2க்கும் என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இதை விட அதுக்கு கூட, அதை விட இதுக்கு குறைவண்டு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. சரிதானே? 2023 பேப்பர் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே.